திமுக இருக்கக்கூடிய சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சிடுவாருங்களா? கோவில்கள் இருக்கும் வரை கோவில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலும் கூட இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் 87 வருடங்கள் வேண்டும். 87 வருடங்கள். முருகபெருமானுடைய சிலை 146 அடி. மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகனை விட 6 அடி உயரம் அதிகமாக இந்தியாவில், ஆசியாவில், உலகத்தில் மிக உயரமாக இருக்கக்கூடிய முருகன் சிலை 146 அடி இன்னைக்கு ஆத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முத்துமலையில் இருக்குங்க ஐயா. எப்படி இவங்க சனாதன தர்மத்தை அளிப்பாங்க? கோவில்கள் இருக்கும் வரை கோவில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலும் கூட ஆத்தூருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது திமுக இருக்கக்கூடிய சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சிடுவாருங்களா? இதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் இருந்து இங்கே உங்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு மண்ணும் கூட ஆத்தூர்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க திரும்பி பாருங்க, இப்படிப்பட்ட புகழும் பெருமையும் இன்னைக்கு ஆத்தூருக்கு இருக்காங்கிற கேள்வி உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். ஆயிரம் ஆண்டுகளாக சோழர்களுடைய காலத்துல, ஏன் சேரர்களுடைய காலத்துல, சேர மன்னர்களும் கூட அந்த பகுதியில் இருந்தால், மைசூர் மன்னர்களுடைய காலத்துல, அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்துல ஆத்தூருக்கு இருந்த பெருமை இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய காலத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த சரித்திரத்தை எல்லாம் இந்த யாத்திரையில சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஐயா. இந்த யாத்திரை ஆரம்பித்த பொழுது ராமேஸ்வரத்தில் ஜூலை 28ஆம் தேதி தமிழகத்தினுடைய கடனை பற்றி நாம் பேசினோம் ஐயா. தமிழகத்தினுடைய மொத்த கடன் இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன், நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றி வச்சிருக்கார். யாத்திரை ஆரம்பித்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 7,50,000 கோடி என்று பேசினோம். இந்தியால அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம். இன்னைக்கு 131 தொகுதி முடித்து ஆத்தூரில் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய கடன் 8,34,544 கோடி. இந்த பெட்ரோல் பம்ப்ல மீட்டர் ஓடுற மாதிரி தமிழகத்தினுடைய கடன் மீட்டர் ஓடிட்டே இருக்கு. கடனை வாங்கி வாங்கி மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அல்லது இவர்கள் குடும்பத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக கடனை வாங்கி தமிழகத்தை இன்னைக்கு ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் 87 வருடங்கள் வேண்டும். 87 வருடங்கள். 87 வருஷம் கழிச்சு நாம யாராச்சும் இங்க இருப்போமாங்க ஐயா? எனக்கு தெரியல. பைரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறோம். இன்னையிலிருந்து புதுசா கடன் வாங்காம 8,34,544 கோடி ரூபாய் கடனை, இதை அடைப்பதற்கு 87 ஆண்டுகள் வேண்டும். ஒரு ரேஷன் அட்டை யாரெல்லாம் வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,81,000. இதாங்க ஐயா திராவிட மாடல் அரசு. கடனை வாங்கி தமிழகத்திலே கடன்கார மாநிலமாக மாற்றி மூளை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து குடிகார மாநிலமாக தமிழகத்தை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாதனையை மட்டும்தான் 30 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பண்ணியிருக்காங்க.